Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்க உங்களுடைய டவுட்ஸ்க்கான ஆன்சரை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா ராக்கி அக்கா 3 years LLBக்கு அட்ரஸ்ல மிஸ்டேக் இருக்குன்னு எடிட் பண்ணேன். அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி எடிட் பண்ணேன். எடிட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணேன். மார்க்ஸ் ஆப்டெயின்ட் அண்ட் ஓவரால் மார்க்ஸ் ரெண்டுமே 0ன்னு காட்டுதுக்கா. கால்குலேட் பண்ணி கால் பண்ணி கேட்டால் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைக்கா, என்ன பண்ணுறதுக்கா? உங்களுடைய ஃபைனல் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுல 0ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கா? நீங்கள் வந்து ஃபைனல் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் கண்டிப்பாக. ஓகே, நானும் வந்து யூனிவர்சிட்டி சைட்டில் வந்து மறுபடியும் கால் பண்ணி கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் அனுப்புங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தினேஷ் அக்கா 74% இருக்குது அக்கா, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமாக்கா? நீங்கள் 3 yearsக்கு கேட்குறீங்களா? 74%க்கு கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்டில் மட்டும்தான் கிடைக்கும்னு நான் என்னால் சொல்ல முடியாது. மேபி கவர்மெண்ட் 50 ப்ரைவேட் 50ல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சௌமியா மேம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வர இந்த இயர் எண்ட் ஆகும்னு சொன்னாங்க. காலேஜ் ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கேட்டால் என்ன பண்ண? ரிக்வஸ்ட் லெட்டரை அட்டஸ்டட் ஹெச்ஓடி தான் வாங்கி சப்மிட் பண்ணலாமா? நோ, நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஒரிஜினல் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அது போக நீங்கள் அட்மிஷன் அப்போ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்குள்ளே வந்து உங்களுடைய காலேஜில் வந்து நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தேன்மொழி அக்கா ப்ளீஸ் அக்கா கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள். என்ன கேட்டிருந்தீங்க? தேன்மொழி 86.75 வெயிட்டிங் லிஸ்ட் அலாட்மெண்ட் வரல மேம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஒரு சில பேருக்கு 87.75 கட் ஆஃபில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து விழுப்புரம் கவர்மெண்ட் காலேஜில் வந்து அலாட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். வெயிட் பண்ணி பாருங்கள், மெயில் செக் பண்ணுங்கள். இல்லைனா வந்து லாகின் பேஜுக்குள்ளே போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு மென்ஷன் பண்ணி லாகின் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. 1 hour ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நாராயணன் பிசி 88 ஒகேஷ்னல் குரூப் 3rd ரவுண்ட் கவர்மெண்ட் காலேஜ் வாய்ப்பு இருக்கா சிஸ்டர்? அதாவது செகண்ட் ரவுண்டை பார்த்தீங்கன்னா வந்து 91% ஒகேஷ்னல் குரூப்புக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 88ன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சாய்ஃபுதீன் 86 வெயிட் லிஸ்ட் அலாட்மெண்ட் வரல. கண்டிப்பாக வரும். வெயிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். நீங்கள் மெயிலே வந்து பார்த்துட்டு இருக்காதீங்க, நீங்களே வந்து லாகின் பேஜுக்கு போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வந்திருக்கு. அதை வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தேன்மொழி மேம் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு இன்னும் வரல, கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரவீன்குட்டி மேடம் நான் 3 years LLBக்கு ப்ரைவேட் காலேஜ் நோ சாய்ஸ் கொடுத்துருக்கேன். நான் 76 SC கம்யூனிட்டி கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமா இல்லை ப்ரைவேட் காலேஜஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் காலேஜஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா 76% SC கம்யூனிட்டி உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு உங்களுடைய கட் ஆஃப்க்கும் உங்களுடைய கேட்டகரிக்கும் வேக்கன்சி இல்லைன்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்குது, இந்த இயர் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் 76%க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் கிடைக்குதுன்னா செகண்ட் ரவுண்டில் மெரிட் லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரைவேட் கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஆனால் வந்து நீங்கள் ப்ரைவேட்க்கு எஸ் கொடுக்கறதும் நோ கொடுக்கறதும் அது உங்களுடைய டிசிஷன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராஜா மேடம் மார்க் ஷீட் பேக் சைடு அப்லோட் கேட்குது, பட் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அந்த ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைலுக்கு வந்து நேம் கொடுங்க, கரெக்டான ஃபார்மேட் கரெக்டான சைஸில் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள்.
செக் பண்ணி மறுபடியும் வந்து ரீட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரவீன் குட்டி, எடிட்டிங் ஆப்ஷன் எத்தனை நாள் வரை இருக்கும்? அதாவது இன்றைக்கு 13, 14, 15 மார்னிங் 10 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் எனேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கவிதா, மேம் 2 அப்ளிகேஷன் போட்டவங்க எந்த அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுன்னு மேம், நீங்கள் வந்து எது கரெக்டாக போட்டிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்குதோ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதை எடிட் பண்ணி சப்மிட் பண்ணி வச்சுங்க. எல்லாத்தையுமே கொடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பெர்லின், அக்கா BC 86 இன்னும் வரல, வெயிட் பண்ணலாமா? உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வரலன்னு கேட்குறீங்க, வரும், கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி பாருங்கள், லாகின் பண்ணி பாருங்கள். மெயில் வரலனாலும் லாகின் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சுரேஷ், மேம் நான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இன்னும் அலாட்மெண்ட் ஆர்டர் வரல. BC 87 லாகின் பண்ண மிஸ்மேட்ச்னு வருது. சுரேஷ், இப்போ வந்துட்டு நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டிருந்தேன், அவங்க வந்து 87.75% கட் ஆஃப் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து விழுப்புரம் கவர்மெண்ட் லா காலேஜ் அலாகேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இந்த செகண்ட் ரவுண்டில் இருந்தவங்க தான், அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வராமல் இருந்தது. ஸோ வந்திருக்கு, நீங்கள் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? லாகின் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா யூசர், மேம் 84 MBC 3rd கவுன்சிலிங் கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்குமா மேம்? 3 இயர்ஸ்ங்களா? 84%. 3 இயர்ஸா 5 இயர்ஸான்னு மென்ஷன் பண்ணலை நீங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து 5 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். 5 இயர்ஸ் 84% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பரணி, ஹாய் மேடம், 3 இயர்ஸ் LLB கோர்ஸ் கட் ஆஃப் எப்போ வரும் மேடம்? மை பர்சன்டேஜ் 74 SC மேடம், ப்ரைவேட்டில் செலக்ட் பண்ணி இருக்கேன் மேம். சூப்பர், கண்டிப்பாக வந்து நீங்கள் செலக்ட் ஆகுவீங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ரவுண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்தரான நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து வீடியோவை மேக் பண்ணி போடுவேன். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தீபன் குமார், அக்கா என்னோட பர்சன்டேஜ் அண்ட் மார்க்ஸ் சேஞ்ச் ஆகியிருக்கு, யூனிவர்சிட்டி எடிட் பண்ணியிருக்காங்க, இதில் எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா? எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் அதை வந்து அவங்க உங்களுடைய மார்க் ஷீட்டை பார்த்து அவங்க வந்து எடிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கண்ணன், ஹாய் சிஸ்டர், நான் 2006 10th முடித்தேன், என்னோட 10th மார்க் ஷீட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் 10th மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் காப்பி அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் சிஸ்டர், அது போதுமா? 2 months கழித்து தான் டூப்ளிகேட் மார்க் ஷீட் கிடைக்கும். இதை பற்றி எனக்கு தெரியல, நீங்கள் யூனிவர்சிட்டியில் கேட்டுக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சௌமியா, மேம் ரிப்ளை மீ, என்னால் எடிட் பண்ண முடியல, ஆல்ரெடி ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்னு வருது, மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நேற்று வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நம்ம யூனிவர்சிட்டி சைடில் மார்னிங் கேட்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நேற்று ஈவினிங் வந்து டெஸ்ட்டுக்காக விட்டுருந்தோம். ஸோ வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து 11 o'clockலேருந்தே உங்களுக்கு எடிட்டபிள் பண்ணுறதுக்கான ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகிடும், நீங்கள் தாராளமாக லாகின் பண்ணி எடிட் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மதன், அக்கா நான் கன்சாலிடேட் மார்க் ஷீட் 1 MBக்கு பதில் KB லோ குவாலிட்டியில் அப்லோட் பண்ணிட்டேன், ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அக்கா? லோ குவாலிட்டியில் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பண்ணது வந்து அவங்களுக்கு விசிபிளாக இருக்கணும், ரொம்ப வந்து இதுவாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நல்ல கிளியரான ஃபார்மேட்டை வந்து கொடுத்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மதன், எடிட்டிங் ஆப்ஷன் லாஸ்ட் டேட் எப்போ வரை இருக்குக்கா? 13, 14, 15, 15ஆம் தேதி மார்னிங் 10 மணி வரைக்குமே வந்து நீங்கள் எடிட்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்
சௌமியா அப்ளிகேஷன் எடிட் பண்ண முடியல, ட்ரை பண்ணுங்கள், இப்போ ட்ரை பண்ணுங்கள், அப்ளிகேஷன் எடிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா முகமது, அக்கா BCM 84 கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்குமா ப்ளீஸ் சொல்லுங்கள். வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா காவல், ஒரு தடவை லாகின் பண்ணினா திரும்ப லாகின் பண்ண முடியல. எஸ், ஒன் டைம் மட்டும்தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். ஒரு டைம் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் மேட் பண்ணிக்கலான்னு யாரும் அந்த தப்பை மறுபடியும் செஞ்சிடாதீங்க. ஒரு டைம் மட்டும்தான் ஒவ்வொரு பர்சன் வந்து லாகின் பண்ணி அதை வந்து எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சய், மேம் 5 years தேர்ட் ரவுண்ட் எப்போ வரும் மேம்? தேர்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் சீட் எவ்வளோ இருக்கு மேம்? சீட் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ 50 வந்து கவர்மெண்ட்லேயும் 50 வந்து ப்ரைவேட்லேயும் அலோகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்ட் ரவுண்டில். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மை லவபிள் மூமெண்ட், எத்தனை டே அக்கா எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது? 13, 14, 15 மார்னிங் 10 மணி வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நல்லா கேட்டுக்குங்க. ஒரு டைம் மட்டும்தான் உங்களால் எடிட் பண்ண முடியும். ஒரு டைம் லாகின் பண்ணி பார்த்துட்டு லாகின் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடிட் பண்ணலான்னு இன்னொரு தடவை லாகின் பண்ணினா அப்படி பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் இருக்கோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இப்போ மறுபடியும் வந்திருக்கோ, எதெல்லாம் தப்பாக வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே வந்து ஒரே டைமில் நீங்கள் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மை அப்ளிகேஷன்ன்றது உங்களுக்கு ஷோ ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு அட்மிஷன் அப்போ யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்ஸ் மோஸ்ட்லிக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆஸ் சூன் as பாசிபிள் நான் வந்து வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.